பீரோவில் கூட என்ன பண்ணுங்க, உப்பு வந்து ஒரு கொஞ்சமா, ஏன்னா பீரோவில் பணத்தை கட்ட வச்சு ஈரமாயிரும், கொஞ்சமா ஒரு இதில் வச்சு ஒரு இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மூலையில் என்ன பண்ணுங்க, பீரோவில் மூலையில் வந்து அந்த உப்பை கொட்டி அங்கே ஒரு சின்ன இதில் வச்சு கண்ணாடி இருந்தால் மூடி அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டுங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து என்ன பண்ணுன்னா உப்புக்கிற இடத்துல தனவசி வேலை செய்யும். பீரோவில் எல்லா பீரோலையும் வைக்கலாம், அதே மாதிரி பூஜை அறையிலையும் எல்லா இடத்துலையும் வைக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா உப்பு நிறைய நீங்கள் வந்து பார்த்தோன்னா மினிமம் ஒரு 10 கேஜிக்கு மேலே இருந்துனே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜையில் வச்சுட்டு அந்த உப்பை எடுத்துன்னு போய் பூஜை முடிச்சுட்டு இதை எடுத்துன்னு போய் சமையலுக்கு வச்சுங்க, சாப்பாடு போடுறத அடுத்து வர்ற உப்பை அங்கே வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் இது மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பணம் பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அதே மாதிரி பணத்தோடு வரும். அதே மாதிரி லட்சுமி கட்டாசம் அந்த வீட்டில் நிறைந்திருக்கும். உப்பை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உப்பு வந்து லட்சுமிக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாம் உப்பு வாங்கி வச்சு நல்ல பயனடைங்க.